நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளத்துக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். தடையின்றி இன்னும் இந்த 1 hour எங்களுக்கு இந்த ஸ்டடியை நடத்துறதுக்கு ஆவியானவர் உதவி செய்யும்படியா இமை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, வர தடைப்பட்டவர்களை சீக்கிரம் அழைத்து வாரோம். தகப்பனே, இந்த நேரத்துல நாங்க தியானிக்க இருக்கிற அந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல இருக்கிற அதிகாரங்களை விளங்கிக் கொள்ளவும், அதை கிரகித்து ஆண்டவரை அதை எங்கள் வாழ்க்கையில அபியாசிக்கவும் எங்களுக்கு இம்மட்டும் கிருபை செய்த தேவன் தொடர்ந்து இந்த நாளிலும் வழி நடத்தும்படியா இமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். வெல்கம் வெரோ. வெரோ, so Hello, praise the Lord. praise the Lord. இது ராணி ஜான்சனா ராணி சாலமன்? ராணி சாலமன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கிறிஸ்டின் வந்தாங்க. இந்த நாளிலும் நாம் இந்த ஏசாயா புத்தகத்தின் 19ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை போன வாரம் பார்த்தோம். அது எகிப்தை குறித்த ஒரு பாரமா இருந்தது. எகிப்து தேசத்தின் நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிற ஒரு காரியமா இருந்ததை நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த வாரத்திலும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த அதிகாரத்திற்குள்ளாக கர்த்தருக்கு சித்தமானால் கடந்து செல்வோம். இன்றைக்கு இன்டர்நெட் ரொம்ப ட்ரபிள்ஸமா இருக்கு. பார்ப்போம், கர்த்தருடைய கிருபை வழி நடத்தட்டும். நம்ம இந்த முதல் வசனத்துல பார்த்தோம், கர்த்தர் தீவிரமாய் எகிப்தினுடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்ற வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் வரும்போது தீவிரமாய் தான் வருவார். அவர் எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது. இப்படிதான் நம்ம வேதத்துல அவருடைய வருகையை குறித்து வாசிக்கிறோம். இங்கேயும் வசனம் அவ்விதமாக தான் சொல்லுது. எகிப்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு அடைக்கலமாய், ஒரு ஒரு எப்போ அவர்களுடைய பிரச்சனைகள்லாம் வர நேரத்துல அவங்க போய் தங்குகிற இடமாக, அவர்களுக்கு உதவி செய்கிற இடமாக ஒரு பக்கத்துல இருந்தாலும், மறுபக்கத்துல அவர்களுக்கு அநேக பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அவ்விதமான அந்த எகிப்தில அந்த எகிப்துக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார். இந்த எகிப்தும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் யூத ஜனங்களுக்கும், ஏன் நம்ம ஆண்டவரும் கூட பிறந்த ஒரு சில நாட்கள்லேயே ஓடி ஒளிந்து கொள்ளும்படியாக, அரச கட்டளைக்கு தப்பிக்கும்படியாக சென்ற இடம் எகிப்து என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் எகிப்து ஒரு பயங்கரமான பாவம் நிறைந்த ஒரு இடம் என்பதும் நாம் அறிந்திருக்கிறோம். அதனாலதான் அந்த இடத்திற்கு அவ்வளவு பெரிய நியாய தீர்ப்பு. அது மாத்திரம் அல்ல, அந்த மக்கள் அநேக விக்கிரகங்களை, எதை எடுத்தாலும் ஒரு விக்கிரகமாக மாற்றி அதை வணங்குகிற ஜனங்களாய் நாம் அவர்களை பார்த்தோம். கடந்த வாரத்திலும் கூட அதை குறித்து தியானித்தோம். அவர்களுடைய அந்த 10 வாதை நம்ம பார்த்தோம் அல்லவா? அந்த 10 வாதையில் உள்ள காரியங்களும் ஒவ்வொன்றும் ஒரு விக்கிரகமாய் அவர்கள் வணங்குகிறார்கள் என்று சொல்லி ஒரு கடவுளுடைய பெயர் உண்டு அதுக்கு. அப்படியாக நாம் பார்க்கிறோம். அவங்க ஊரில பாய்ந்து செல்லுகிற அந்த நைல் நதியும் கூட அவர்களுக்கு ஒரு விக்கிரகமாய் மாறி இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அந்த நைல் நதிக்கு 3 கடவுள்கள் உண்டு. நம்ம பின்னால அதை பற்றி வாசிப்போம். எனிவே, அதுதான் ஃபர்ஸ்ட் வசனத்துல பார்த்தோம். 2வது வசனத்துல அவருடைய நியாய தீர்ப்பு எப்படி வந்தது என்று சொல்லி பார்த்தோமானால், அது உள்ளே சிவில்வாராக அது வருகிறத பார்க்கிறோம். அதாவது உள்ள இருக்கிற அந்த எகிப்தியர்களுக்குள்ளேயே கலக்கத்தை கொண்டு எகிப்தியர் மத்தியிலேயே ஒருவருக்கு ஒருவர் யுத்தம் பண்ணுகிறதையும்,
எகிப்தியரே எகிப்தியரோடே போர் கலக்கப்படுவேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஸோ அந்த இஜிப்சியன் பீப்புள் வில் டேர்ன் ஆன் ஈச் அதர். அந்த எல்லா லெவல்ல இருக்கிற சொசைட்டிலேயும் அந்த மாதிரி ஒரு வயலன்ஸ் கிளம்பும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னைக்கு கூட நம்ம நாட்டிலையும் நம்ம இன்னைக்கு இருக்கிற உலகத்திலையும் இது மிகவும் அதிக காமனா இருக்கிறத பார்க்குறோம்ல. என்னென்னமோ பெயர்ல கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறத நாம் இன்றைய நாள்ல பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ அவ்விதமான ஒரு காரியங்கள் அன்றே இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனத்துல நாம் என்ன பார்க்கிறோம்னா, அதனால் எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும், அவர்கள் ஆலோசனையை முழுகி போக பண்ணுவேன், அப்பொழுது விக்கிரகங்களையும் மந்திரவாதிகளையும் சன்னதக்காரர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேடுவார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இதுல நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒருவருக்குள்ள ஒருவர் எதிர்த்து ஒருவருக்குள்ள ஒருவர் யுத்தம் பண்ணி அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை குழப்பங்கள் வரும்போது அவங்களுடைய ஆவி சோர்ந்து போகும். ஏன்னா என்ன, நமக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை, சபைக்குள்ளேயே பிரச்சனை, ஒருத்தர் மேல ஒருத்தர் இப்படி அப்படின்னு இருக்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு அமைதியற்ற சூழ்நிலை, ஒரு அன்ரெஸ்ட், வயலன்ஸ் இப்படியா இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்களுக்கு ஆவி சோர்ந்து போகிற ஒரு நிலைமையும், அதனால் அவர்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுகிற ஆலோசனைகள் எல்லாம் அவர்களுக்கு ஒன்றும் என்ன சொல்றது எஃபெக்டிவா இல்லாத ஒரு சூழ்நிலையில அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, விக்கிரகங்களையும் மந்திரவாதிகளையும் சன்னதக்காரங்களையும் குறி சொல்லு. ஸோ ஆல் டைப்ஸ் ஆஃப் விச் கிராஃப்ட் அண்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் ராங் பிளேசஸ் டு கெட் கவுன்சில், இவ்வளவு விதங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரே இடத்துலதான் நமக்கு சகாயம் வரும், ஒத்தாசை வரும். அது எங்கிருந்து வரும்னு சொன்னா, பர்வதங்களில் இருக்கிற நம் ஆண்டவர் இடத்திலிருந்து தான் அது வரும். நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு சகாயம் கிடைக்கும் எப்பொழுதுமே. நம்ம எந்த சூழ்நிலைகளிலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நாமே யோசிச்சு பார்ப்போம், நம்ம எங்க போய் ஆலோசனை கேட்கிறோம், எங்க போய் ஒத்தாசைக்கு போகிறோம், எங்கிருந்து சகாயம் கிடைக்கும் என்று நம்புகிறோம். அது ரொம்ப அவசியம். அது ஏன் அவசியம்னா, அதை நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்ப்பாங்க, பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் பார்த்து கொண்டிருப்பாங்க, பிசாசானவனும் காத்து கொண்டிருப்பான். சோ நாம இந்த பிரச்சனை வந்த, சோதனை வந்த, தோல்வி ஏற்பட்ட, ஏமாற்றங்கள் வந்த இந்த நேரங்கள்ல நாம் எங்கு ஓடுகிறோம்? அது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த மக்கள் அவங்க அவங்களுடைய விக்கிரகங்களையும் குறி சொல்றவங்களையும், ஏன்னா இனி அடுத்து என்ன நடக்குமோ, இது இப்படி நல்லா முடிஞ்சிருமா, இது சரியாயிருமா அப்படிங்கிற ஒரு கவலைகள்ல அவங்க போய் கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிதான் அறிவும் சொல்லும், அப்படிதான் அநேகர் ஆலோசனையும் சொல்வார்கள். ஆனால் நாம் அந்த சமயங்கள்ல எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான் மிக அவசியமாய் இருக்கிறது. இப்ப 4ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் சொன்னா, நான் எகிப்தியரை கடினமான அதிபதியின் கையில் ஒப்புவிப்பேன், கடூரமான ராஜா அவர்களை ஆளுவான் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இப்ப இந்த சமயத்துல இந்த காரணங்களினாலதான் கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு வாய்ப்புகளை தராரு. இந்த ஜனங்களுக்கு அவரை நோக்கி திரும்புவதற்கு அவர் சந்தர்ப்பங்களை கொடுத்தா கூட, இந்த ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை விட்டு விலகி போகிறதுனால அவர் என்ன செய்யறாருன்னா, அவர்களுக்கு ஒரு தண்டனையை தருகிறார். அதுக்கு எப்படி தராருன்னு சொன்னா, கடினமான அதிபதியின் கையில் ஒப்புவிப்பேன். இவர்களுக்கு அந்த காலகட்டத்துல இருந்த கடினமான அதிபதி யாரு என்று சொல்லி பார்த்தா அசீரிய ராஜா தான். சோ அவங்களுக்கு இப்படி ஒரு ராஜாவை அவர்கள் ஆளும்படியாக கர்த்தர், அந்த எகிப்தியர் பயங்கரமானவங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு, ரொம்ப சிவிலைஸ்டு, ரொம்ப
அவர்களுக்கு செல்வம் நிறைந்த ஒரு நாடு, அவர்களையே ஆளும்படியாக ஒரு ராஜாவை அவர் எழுப்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல கர்த்தரை ஒரு புதிய நாமத்துல அவரை, புதிய நாமம் அல்ல, நமக்கு தெரியும். ஆனா இந்த அதிகாரம் முழுவதிலும் கர்த்தரை எந்த நாமத்துல அவரை இன்ட்ரடியூஸ் பண்றாருன்னா, தீர்க்கதரிசி சேனைகளின் கர்த்தர் என்று சொல்கிறார். ஏன்னா இந்த அதிகாரத்துல நியாயத்தீர்ப்பு மற்ற நாடுகள்லயும் இருந்தது. ஆனா இந்த அதிகாரத்துல அவரை அப்படியாக இந்த நாமத்திலே அவர் அவர் சொல்றாரு. அடிக்கடி அந்த நாமத்தை அவர் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். சோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ கர்த்தர் இந்த நியாய தீர்ப்பை ஒரு தேசத்தின் மேல் கொடுக்கும்போது 2 விதமாக அவர் அதை செய்கிறார். எப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தையும், சரியான ஆலோசனையை சொல்லாத, சரியான விதத்தில ஒரு காம்பிட்டன்ட் லீடர்ஷிப் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார் முதல்ல. இரண்டாவதாக அவர்களை மிகவும் கொடூரமான ராஜாக்களின் கையில ஒப்புவிப்பார். இப்படிதான் அவங்களுக்கு அது ஒரு சாபமா இருக்கும். அந்த அரசாங்கம், அந்த ராஜாக்கள், அவர்களுடைய ஆட்சி, அப்படி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி தருவார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்போ இந்த எகிப்திற்கும் அவ்விதமான ஒரு தண்டனையை தான் கர்த்தர் தந்ததாக நாம் பார்க்கிறோம். இப்போ கர்த்தர் இந்த சூழ்நிலைகள்ல அவர் கேட்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலையற்ற, அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத, சீக்கிரமாய் தோத்து போகக்கூடிய இந்த ஜனங்களை ஏன் என் ஜனங்கள் பின்பற்றுகிறார்கள்? இப்ப எரேமியால கூட அவர் புலம்புகிறத பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டுட்டு வெடிப்புள்ள தொட்டிகளை கட்டிக்கிட்டு என் ஜனங்கள் அவர்களை அப்படிப்பட்டவர்களை பின்பற்றுகிறார்களே என்று கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். இங்கேயும் அதேதான் அவர்களுடைய இது. அதாவது இந்த யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே அவர்கள் அவர்களுடைய உதவிக்காக எத்தியோப்பியரை நம்பியிருந்தார்கள், எகிப்தை நம்பியிருந்தார்கள். இவர்கள் தான் அவங்களுக்கு எப்பவும் உதவி செய்வாங்க. சோ இப்ப அதுதான் அந்த மக்களையே அவர் தண்டிக்கிறாரு. அந்த மக்களுக்கே நியாய தீர்ப்பு கொடுத்து யூத ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிற செய்தி என்னன்னா, இந்த இந்த ஜனங்களும் சாதாரண மக்கள் தான், அவர்களும் இவ்விதமாய் உங்களைப் போலவே கஷ்டப்படுவார்கள். நீங்க அவர்களை நம்பதை விட்டுட்டு என்னிடத்துல திரும்புங்க. இதுதான் அவருடைய செய்தி. ஏன் நீங்க அவங்கள போய் நம்புறீங்க, என்ன நம்புங்க அப்படிங்கிறதான் கர்த்தர் சொல்லுகிற செய்தி. யூத ஜனங்களுக்கு அந்த செய்தி, எத்தியோப்பியருக்கு எகிப்தியருக்கு வருகிறது நியாய தீர்ப்பின் செய்தி. இப்போ அந்த மாதிரி ஒரு கொடூர ராஜா வந்தபோது என்ன நடக்குமா, கடலின் தண்ணீர்கள் குறைந்து நதியும் வற்றி வறண்டு போகும். அவங்களுக்கு இருக்கிற ஒரே ரிசோர்ஸ் நம்ம தொடக்கத்திலேயே பார்த்தோம், அது அந்த நைல் நதி. அந்த நைல் நதி தான் அவங்க எக்கானமி, நைல் நதி தான் அவங்க டிரான்ஸ்போர்ட்டு, நைல் நதி தான் அவங்க ட்ரேடு. அது வழியாதான் எல்லாமே, வர்த்தகம் எல்லாமே நடக்கிற ஒரு காரியம். இப்ப அந்த நைல் நதி வற்றி போகும் அப்படின்னு சொல்றத பாக்குறோம். ஆறுகளை திருப்பி விடுவார்கள், அரணிப்பான அகழிகள் வெறுமையாகி வறண்டு போம், குறுக்கையும் நாணலும் வாடும். அதை சுற்றி இருக்கிறதெல்லாம் புஷஸ் தான். நைல் நதியை சுத்தி இருக்கிறது அந்த புஷஸ் தான். ஆனா அது அதிலே இருக்கிற அந்த ரீட்ஸ் கமர்ஷியலா அதை பயன்படுத்தி உலகிலேயே நம்ம முதலே பார்த்தோம், அந்த பாப்பிரஸ்ங்கிற ரீடு அந்த நைல் நதி ஓரங்கள்ல தான் விளைந்து, அதனாலதான் பேப்பர் இண்டஸ்ட்ரி, பேப்பர் எல்லாம் வந்தது.
இப்ப அதெல்லாமே வற்றி போக போகிறது, எல்லாம் உலர்ந்து போக போகிறது. அது எப்படி இருக்குன்னா அந்த செடிகள்லாம் காஞ்சு போய் பறக்கடிக்கப்படுகிற அளவுக்கு ஒரு வறட்சியை அந்த இடங்கள் காணும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கடைசி நாட்கள்ல கர்த்தர் கொடுக்கிற சில அடையாளங்களை நம்ம பார்த்தோமானால் அதுல கொள்ளை நோய்கள் வருது, பூமி அதிர்ச்சிகள் வருது, பஞ்சமும் வருகிறது. இந்த வறட்சியும் ஒரு அடையாளமா தான் நாம பார்க்கிறோம். ஒருவேளை எகிப்துக்கு அந்நாட்களிலே கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையா இருக்கலாம், அது அந்நாட்களிலே நிறைவேறினதாகவும் இருக்கலாம், அதற்கு பிறகு ஒரு சில வருஷங்கள்ல அது நிறைவேறியும் இருக்கலாம். ஆனாலும் இது இன்னியும் திரும்பவும் வரும் காலங்களிலும் எகிப்தில் மாத்திரமல்ல உலகளவில் இது நிறைவேறக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் சொன்ன நைல் நதி அவர்களுக்கு ஒரு ரிசோர்ஸ் மாத்திரம் அல்ல, அது அவர்கள் வணங்குகிற ஒரு தெய்வம். அதற்கு ஆக்சுவலா 3 விதமான கடவுளை அந்த நைல் நதியிலேயே நைலை கொண்டே அவர்கள் வணங்குகிறார்கள். ஒன்று நும் அப்படிங்கிற ஒரு கடவுள், அதுதான் நைலை பாதுகாக்கிற கடவுள், கார்டியன் ஆஃப் த நைல். அடுத்த கடவுளுக்கு பெயர் ஹப்பி. அந்த கடவுள் இந்த நைல்ல ஓடுகிற அந்த ஃப்ளோயிங் ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட் ஆஃப் த நைல். ஏன்னா நைல்ல பார்த்தாலே உற்சாகம், நைல பார்த்தாலே அவர்களுக்கு செழிப்பு, அவர்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஹப்பி, அது அந்த காடு. 3வது அந்த நைல் தான், அதுதான் சோர்ஸ், ஆதாரம் இல்லையா, ஒசிரிஸ் அப்படிங்கிற அந்த நைலையே 3வது கடவுளான பெயர்ல அதை வணங்குகிறார்கள். ஆனா இதெல்லாம் தான் என்ன ஆச்சு, இந்த நைலையே ரத்த நிறமாய் மாற்றி இப்படியான காரியங்கள் எல்லாம் அந்த மோசே நாட்கள்ல நடந்தது. அதே விதமாக இன்றும் அந்த நைல் நதியை வற்றி போக செய்வார் அவர். அப்படி அந்த நைல் நதியை வற்றி போக செய்யும் போது அந்த எகிப்தில் இருக்கிற அனைத்து லெவல்ல இருக்கிற மக்களும் பாதிக்கப்படுவார்கள். ஹையர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு எக்கானமி கிடைக்காது, லோவர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு வேலை இருக்காது, குடும்பத்துல சாப்பாடு இருக்காது, அந்த லோவர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு துணிமணி கூட கிடைக்காது. ஏன்னா எல்லாமே ஆல் ட்ரேட் அண்ட் ஆல் அவங்களுடைய லக்ஸுரி, அவங்களுடைய எக்கானமி இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் ரிவர். அதனால அந்த ஆதாரத்தையே அவர் அடிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது நமக்கு எல்லாருக்குமே ஒரு எச்சரிப்பு. நம் நம்பிக்கையை எதின் மேல் வைத்திருக்கிறோம், அதான் அப்ப கேள்வி. நமக்கு பிரச்சனை வந்தா எதை நாடி ஓடுகிறோம், எங்கே போய் நாம் நம்முடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்கிறோம்? இந்த 10 வசனத்துல அந்த கேள்விகளுக்கு தான் நாம யோசிச்சு பார்க்கிறோம். ஒருவேளை எகிப்தை பற்றி இதுல எழுதியிருக்கு, நம்ம வாசிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். பட் வாட் இஸ் இட் அப்ளிகபிள் டு அஸ்? இதுதான் நாம அந்த 10 வசனங்கள்ல பார்த்தோம். இப்ப 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அங்குள்ள 2 நகரங்களை சொல்லி இருக்கிறாங்க. அந்த பட்டணத்துல இருக்கிறவங்க எல்லாம் மூடர்கள். பார்வோனுடைய ஞானமுள்ள ஆலோசனைக்காரரின் ஆலோசனை மதீனமாயிற்று. அதான் சொன்னேன்ல, they were supposed to be very wise, very wealthy, luxurious, sophisticated people. இப்போ அவங்களுடைய ஞானம் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா மூட நாட்டம் ஆயிடுச்சு, புத்தீனம் ஆயிடுச்சு, மதீனம் ஆயிடுச்சு. அப்போ அது எப்படி நீங்க இந்த இந்த பார்வோனை, இந்த மக்களை நீங்க அப்படி அழைக்க முடியும்? அவர்கள் எங்கே? உன் ஞானிகள் எங்கே? இப்ப சேனைகளின் கர்த்தர் எகிப்தை குறித்து பண்ணின யோசனையை அவர்கள் உனக்கு தெரிவிக்கட்டும், அல்லது தாங்களே அறிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்றாரு. இதை அவங்க புரிஞ்சுக்கவே முடியாது. இது தானியல் காலத்துல கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த சொப்பனம், அந்த சொப்பனத்தின் அர்த்தம். யோசேப்பின் காலத்தில் இதே விதமாய் சொப்பனம் வந்தது, சொப்பனத்தின் அர்த்தம். அதாவது கர்த்தருடைய தீர்ப்பை, கர்த்தருடைய சித்தத்தை விளங்கி கொள்ளுவதே ஞானம். அதுதான், அதை புரிஞ்சு அவங்க வாழ்க்கையில நடந்து கொள்ளக்கூடிய மக்கள் தான்
உண்மையான ஞானவான்கள். வேற எல்லா ஞானமும் எதற்கும் பிரயோஜனம் இல்லை என்பதை இங்கு அதை மறுபடியுமாக வலியுறுத்துறாங்க. அதுக்கு தான் 2 முக்கியமான நகரத்துல அவர்கள் ரொம்ப தேவர் வைஸ், வெரி வெல் எஜுகேட்டட், அதே மாதிரி தேவர் ஆல்சோ ரிச். சோவான், நோப் என்கிற 2 இடம். இந்த 2 இடத்துலையுமே அவர்கள் அதை வைத்துதான் அந்த நாடே ரொம்ப தங்களை பெருமையா பேசிக்கிட்டு இருந்தது. அதை எல்லாரையும் அது குழப்பிடுறாங்க. அங்க ஞானம் இல்லாத மதீனமாய் மாறிவிடுகிறதை பார்க்கிறோம். அதான் 14ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அதன் நடுவில் தாறுமாறுகளின் ஆவியை வரப்பண்ணினார். ஸோ ஆல் ராங் கவுன்சில்ஸ், குழப்பம், கயாட்டிக் சிச்சுவேஷன் ஆனது கொண்டு வெறியன் வாந்தி பண்ணி தள்ளாடி திரிகிறது போல அவர்கள் எகிப்தை அதன் எல்லா செய்கைகளிலும் தள்ளாடி திரிய பண்ணுகிறார்கள். So the entire nation is put into trouble. எகிப்தில் தலையாகிலும் வாளாகிலும் கிளையாகிலும் நாடலாகிலும் செய்யும் வேலை ஒன்றும் இராது. இந்த கயாட்டிக் சிச்சுவேஷன்ல அவர்களால எதையும் செய்ய முடியாது அப்படின்னு சேனைகளின் கர்த்தர் அவர்களை குறித்து பேசுவதாக நாம் பார்க்கிறோம். பாருங்க, அதாவது எதையெல்லாம் சார்ந்து இருந்தாங்களோ அது எல்லாத்தையும் அவர் தள்ளாட வைக்கிறார், தாறுமாறாக்குறார். So what God wants is to be dependent on him, to know him, know his will and live accordingly. அதுதான் அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம். அதுக்கு நாம் செய்யும் போது மற்றது எல்லாவற்றையும் நமக்கு கூட கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனா அதை நம்ம செய்யாதப்பதான் இவ்வளவு பிரச்சனைகளும் வருது. என்னென்ன பிரச்சனைகள் வருது பாருங்க. அந்த சோர்ஸ் போயிருது, கட் ஆஃப் ஆயிருது. அதுக்கப்புறம் நீங்க உங்க விஸ்டம் போயிருது, உங்க கவுன்சில் போயிருது, உங்க கவர்மெண்ட் குழப்பமாயிருது. அதுக்கப்புறம் நீங்க பாக்குறீங்க அந்த என்டையர் நேஷன் பிகம்ஸ் ட்ரபிள்சம். அது அப்படியே தள்ளாடுகிற ஒரு நிலைமைக்கு வந்துருது. அதுல பாருங்க, வாளாகிலும் கிளையாகிலும் தலையாகிலும் நாணலாகிலும் செய்யும் வேலை ஒன்றும் இராது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு அங்க தள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய சித்தத்தை அறிந்து அவரை சார்ந்து வாழ்வது மிக மிக அவசியம். இப்படி வாழ முடியாதபடி சூழ்நிலைகள் உருவாகிற நாட்கள் இந்நாட்கள். இன்னைக்கு இந்த நாட்கள்ல கர்த்தருக்கே இடமில்லாத ஒரு சூழ்நிலையில தான் எல்லாம் போய்கிட்டு இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அதனாலதான் இந்த மாதிரி எச்சரிப்புகளை நாம் இந்த தேசங்களுக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்புகளின் மூலமாக கர்த்தர் நம்மோடும் கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கார். ஏன்னு சொன்னா, நமக்கு இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு பிஸி சிச்சுவேஷன்ல ஒரு நம்மளுடைய என்வாயன்மெண்ட், சுற்றி இருக்கிற வேர்ல்டு, நம்மகிட்ட இருக்கிற ப்ரெசன்ட் டே கண்டிஷன்ஸ் எப்படி ஆயிருதுன்னு சொன்னா, instead of depending on God, we start depending on something else. Wisdom, இன்னைக்கு இன்டெலிஜென்ஸுங்கிற பேர்ல இன்னைக்கு நமக்கு பலவிதமான டூல்ஸ் நமக்கு கிடைச்சிருது. ஸோ நம்ம கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டியதே அவசியம் இல்லாத நிலைமையில வந்துருது. இப்போ நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னா, we immediately ask God. அவரை தான் கேட்போம், ஆண்டவரே நமக்கு இவ்வளவு பெரிய இருக்கு, இதை எப்படி சால்வ் பண்ண போறேன், இந்த ப்ராப்ளத்தை தெரியலன்னு. ஆனா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளை கேட்டீங்கன்னா அவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏஐ போய் இது பண்ணுவாங்க. they will apply AI for their problem and in a minute that will be solved. இப்போ அறிவு என்ன சொல்லும், எதே சரின்னு சொல்லும். இப்ப ஏஐ யூஸ் பண்ணக்கூடாதா, நான் அப்படி சொல்லல. ஆனா ஏஐ டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்கக்கூடாது. இப்போ இந்த புழக்கத்துக்கு வந்துடுச்சுன்னா, இது சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஐம் நாட் ஃபோக்கஸிங் ஆன் திஸ் பர்டிகுலர் திங், ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ.
So what will happen? We will start using this in the course of time. நமக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ செக் போட்டு பணம் எடுக்கிறவங்களும் ரொம்ப கொஞ்சம் பேரா தான் இருக்காங்க இல்லையா? இப்போ நமக்கு எது ஈஸியா போயிடுது? ஏடிஎம் தான் ஈஸியா போயிடுது. அப்புறம் அதே மாதிரி பணம் கட்டுறது இதெல்லாமே இப்ப வீட்டுல இருந்தே நம்ம என்ன பண்ணிட முடியும்? ஜிபே பண்ணிட முடியும், டிஜிட்டல்ல பண்ணிடலாம். ஸோ வை வி ஷுட் அப்படிங்கிற ஒரு இது வந்தது. கோர்ஸ் ஆஃப் டைம் திஸ் பிகம்ஸ் மோர் ஈஸி. இப்படியாக இதெல்லாம் வளர்ச்சிகள் இந்த காரியங்கள்லாம் செய்யறப்போ, ஸோ we are now not depending on the bank. We will soon, in course of time, we will not depend on God because this solves all the problem. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் நமக்கு வந்துரும். இன்னும் இந்த காலகட்டம் அப்படி. நம்ம ஜெனரேஷன்ஸ் ஒருவேளை நமக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்காது. பட் அவர் சக்சசிவ் ஜெனரேஷன்ஸ் அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய சேலஞ்ச். உலகமே இதுல போய் இதுல ஸ்மார்ட்டா இதுல அவங்க குவிக்கா காரியங்களை செய்யறப்போ இல்ல அவங்க அச்சீவ் பண்ணும்போது அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்போது நாம இப்படி கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்பி அப்படி இருக்கிறப்போ நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறி. அக்செப்ட் பண்றதுக்கு எல்லாருக்குமே ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. ஆனா கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும்ல, கர்த்தரை நாம் நம்பி இருக்கும்போது நமக்கு ஒரு குறைவும் வராது. சிங்கக்குட்டிகள் கூட பட்னி கடந்து தாழ்ச்சியா இருக்கும். ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைப்படாது. திஸ் ஆல்சோ we know. So this is what we should often recollect and remember. அதுக்கு தான் நம்ம திரும்ப திரும்ப வேதத்தை வாசிச்சு வசனங்களை வாசிச்சு நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் புதுப்பித்துக் கொள்ளவும் அவசியமா இருக்கிறது. காரணம் என்னன்னா எல்லாம் நமக்கு தெரியும், ஏற்கனவே தெரிஞ்சதுதான். பட் ஸ்டில் திஸ் இஸ் டன் ஜஸ்ட் டு ரெஃப்ரெஷ் அஸ், என்கரேஜ் அஸ் இன் தீஸ் சிச்சுவேஷன்ஸ். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம பார்த்தபடி நமக்கு காலம் ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்றது டைம் லைன், ஒரு ஹெல்ப் லைன், லைஃப் லைன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னு சொன்னா எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில இட் இஸ் டைம் பேஸ்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பை பற்றி சொல்லும் போதே என்ன சொல்லியிருக்கு? காலம் நிறைவேறின போது கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ள வந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்புறம் அவரும் எதை எடுத்தாலும் அவர் அப்படிதான் சொல்றாரு, என் வேலை இன்னும் வரல அப்படிங்கிறாரு. என் வேலை வரும்போது நான் இப்படி இந்த மாதிரி மறிப்பேன், இந்த மாதிரி செய்வேன். அவர் ஒரு சில இடத்துல எல்லாம் தப்பிச்சிருவாரு, அப்படியே மறைஞ்சிடுறாரு. காரணம் என்னன்னா இன்னும் அந்த வேலை வரல அப்படின்னு அந்த பைபிள்ல போட்டிருக்கு. அப்படின்னா அவருடைய லைஃப் அப்படிதான் இருக்கு. அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் என்ன இருக்கு? காலம்தான். காலம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எல்லாமே ஒரு டைம் லைன்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. அது பழைய ஏற்பாடா இருக்கட்டும், புதிய ஏற்பாடா இருக்கட்டும், அந்நாட்களா இருக்கட்டும், இந்நாட்களா இருக்கட்டும், எல்லாமே அப்படிதான். இப்ப இங்க பாருங்க, இந்த வசனத்துல அக்காலத்திலே, இதுல இருந்து தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த வசனம் அக்காலத்திலேங்கிற இந்த ஃப்ரேஸ் வந்துகிட்டே இருக்கும், இந்த வேர்டு வந்துகிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த காலத்துல, அதாவது எந்த காலத்துல? இந்த மாதிரி நியாய தீர்ப்பு நிறைவேறும் நாட்களிலே. ஸோ தட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் டைம் அண்ட் ஏஜ். அந்த அந்த நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்களா இருந்திருக்கு. அந்த நாட்கள்ல வச்சு அடையாளமா வச்சு நிறைய செய்திகளை இருக்குன்னு சொல்வதை பார்க்கிறோம். அப்போ இங்க பார்த்தீங்கன்னா அக்காலத்திலே எகிப்தியர் பெண்டுகளை போலிருந்து சேனைகளின் கர்த்தர் தங்கள் மேல் அசைக்கும் கை அசைவினாலே அஞ்சி நடுங்குவார்கள். அந்த வசனம் பார்த்தீங்களா எவ்வளவு அருமையா இருக்குன்னு. பொதுவா பயப்படுறவங்க, பொதுவா ஒரு மாதிரி இந்த நிழலை பார்த்து கூட பயந்துக்க கூடிய, இருட்டை பார்த்து கூட பயந்துக்க கூடிய ஒரு அசைவு, வேற அந்த
இலைகள் உண்டு பண்ணுகிற சத்தத்துக்கு, காட்டு சூழ்நிலையில இதுல எல்லாம் ரொம்ப பயப்படுறவங்க யாரு? பெண் பிள்ளைகள் தான் இல்ல. அந்த மாதிரி இந்த எகிப்தியர்கள் மனம் பூரா என்ன ஆயிடுச்சுன்னா குழப்பம். முந்தின வசனங்கள்லாம் பார்த்தோம்ல, ஒரே தத்தளிப்பு. என்ன நடக்கும், எப்படி நடக்கும், ஐயோ என்ன ஆக போகுது, இப்படி ஒரு திகிலோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர்கள் இந்த பெண் பிள்ளைகளை போல கர்த்தருடைய கை அசைவுதான். கர்த்தர் கையை நீட்டல, கர்த்தர் பராக்கிரமத்தை காட்டல, அவர் அசைக்கிறாரு. அந்த கை அசைவினாலேயே அஞ்சி நடுங்குவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு தெரியும்ல, கர்த்தருடைய கை ஒரு அசைவு அசைச்சுன்னா சமுத்திரம் குலுங்கும்னு நம்ம பார்த்திருக்கோம். சோ அப்பேற்பட்ட வல்லமை உள்ள ஆண்டவர் நம் ஆண்டவர். இப்போ அடுத்த வசனம் பாருங்க, சேனை. அதனாலதான் அவரை ஒரு யுத்த கர்த்தராய், யுத்தத்தில் வல்லவராய் இந்த அதிகாரத்துல சேனைகளின் கர்த்தர்னு அவருடைய நாமத்தை நாம பார்க்கிறோம். 17ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, சேனைகளின் கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக நிர்ணயித்து கொண்ட ஆலோசனையின் நிமித்தம் யூதாவின் தேசம் எகிப்தியருக்கு பயங்கரமாயிருக்கும். தனக்குள் அதை நினைக்கிறவன் எவனும் திடுக்கிடுவான். அப்போ இங்க அவங்களுடைய ராங் கவுன்சில்ஸ், அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளுமே எப்படி இருக்குமோ, ஒரு பயத்தை உண்டாக்குமோ. ஸோ இந்த 2 வசனத்துக்கும் ஒரு தலைப்பு கொடுத்தா, யூதாவின் கண்ட்ரோல் ஆஃப் ஈஜிப்ட். இது எப்படி ஒரு 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 என்ன சொல்றது, ஐரானிக்கலா இருக்கு இந்த தலைப்பு. எப்படின்னா, எகிப்து தான் எல்லாத்துக்கும் சோர்ஸு, எல்லாத்துக்கும் கண்ட்ரோலு. இவங்க ஓடி ஓடி அதுல போய் ஒளியறவங்க. இன்னைக்கு பார்த்தா யூதாவின் கண்ட்ரோல், ஆளுகை ஆஃப் ஈஜிப்ட். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன ஒண்ணு செய்ய வேண்டாம், கர்த்தர் விரல அசைச்சா போதும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு பயமும் திகிலுமாய் இருந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதோ காலங்காலமா யூதர்கள் அடிமைகளாய் எகிப்து மக்கள், எகிப்தியரால் நடத்தப்பட்ட காலங்கள் மாறி அக்காலத்திலே யூதர்கள் என்னன்னாங்க, இவர்களுக்கு தலைவர்களாக, இவர்களை ஆளுகை செய்கிறவர்களாக மாறுகிற காலம் வந்திருக்கிறது. இது ஒருவேளை இந்த நாட்கள்ல எல்லாம் நடக்கலைனாலும் இப்பவுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அலையன்ஸ் வாய்க்கிறாங்க, அப்படியெல்லாம் நடக்குது. ஆனா இதோடைய முழு ஃபுல்ஃபில்மெண்ட் நாம் அவருடைய 2ஆம் வருகையில தான் நாம் பார்ப்போம். இந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் அந்த 2ஆம் வருகையில தான் அது நிறைவேறும். இப்ப 18ஆம் வசனத்துல பாருங்க, அக்காலத்திலே எகிப்து தேசத்தில் இருக்கும் 5 பட்டணங்கள் கானான் பாஷையை பேசி சேனைகளின் கர்த்தரை முன்னிட்டு ஆணையிடும். அவைகளில் ஒன்று நிர்மூலமான பட்டணம் எனப்படும். அழிஞ்சு போகும். 5 பட்டணத்தையும் அழிச்சிருவாரு. அதுல ஒண்ணு சுத்தமா ஒண்ணும் இல்லாம போயிடும். அதுக்கு பேரு நிர்மூலமான பட்டணம் என்று சொல்லப்படும் என்று சொல்லி, அதே போல அக்காலத்திலே, அது ஏன் ரிப்பீட்டடா சொல்றாங்க? So there is some emphasis on that, இல்லையா? இப்ப 16ஆம் வசனத்துல தான் அக்காலத்திலேன்னு சொன்னாரு. அதை அப்படியே விட்டுருக்கலாம்ல. பாத்தீங்கன்னா ஒரு வசனத்திலும் அக்காலத்திலே, ஒரு வசனத்திலும் சேனைகளின் கர்த்தர், which means there is a lot of stress and emphasis for that word. அப்ப இங்கேயும் அப்படிதான் பாக்குறோம். எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும். இத பாத்தீங்கன்னா, இது பாருங்க, இது ஒரு டோட்டல் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்கிறோம். அது எப்படி அழியும், எப்படி அழிந்து போகும், எப்படி அந்த ஜனங்கள் ஒண்ணுமில்லாம போவாங்க, இதெல்லாம் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கிற சமயத்துல 19ஆம் வசனத்துல அக்காலத்திலே என்ன நடக்குதான்? கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டுறாங்களாம். எங்கெல்லாம் ஓடிட்டு இருந்தாங்க, வண்டு பேனு தவளைன்னு ஓடிக்கிட்டு இருந்த மக்கள் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பம் உண்டாயிருக்கும். அது எகிப்து தேசத்திலே யாருக்கு? சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாய் இருக்கும். மோசே
எங்க கர்த்தருக்கு நாங்க பலி செலுத்தணும் விடுன்னு சொல்லும்போது, அந்த கர்த்தர் யார், நீ சொல்ற கடவுள் யார் அப்படின்னு கேட்ட பார்வோன் வாழ்ந்த அந்த எகிப்து தேசம் இன்றைக்கு அக்காலத்திலே என்ன நடக்குமா, இப்படி பலிபீடங்கள் கட்டி செய்வார்கள். இதைதான் நான் சொல்றேன். திரும்பவும் இது எப்படி நிறைவேறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேனைகளின் கர்த்தர் வரும்போது, இரண்டாம் வருகையிலே அவர்கள் திரும்ப வரும்போது இந்த காரியம் நிச்சயமாய் நடக்கும். சரி, அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். இது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தா, அந்த கடைசி நாட்கள்ல அந்த 2 பேர் வருவாங்க இல்லையா, சாட்சிகள், அதுவாகவும் இருக்கலாம் என்று கமெண்டேட்டர்ஸ் சொல்றாங்க. மோசே, எலியா அல்லது ஏனோக்கு, எலியா, இப்படி எல்லாம் கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. ஆனா எப்படினாலும் எலியா இஸ் அ காமன் ஃபேக்டர், பலவான். ரட்சகன் வந்து குட் பி மோசஸ். அப்போ அவர்களை அனுப்பி விடுவிப்பார் அப்படின்னு இங்க நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார். எகிப்தியர் கர்த்தரை அக்காலத்திலே அறிந்து அவருக்கு பலிகளோடும் காணிக்கைகளோடும் ஆராதனை செய்து கர்த்தருக்கு பொருத்தனைகளை பண்ணி அவைகளை செலுத்துவார்கள். கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். எவ்வளவு தீவிரமா நியாயம் தீர்க்க வருவேன் என்று சொன்ன கர்த்தர் இங்க என்ன சொல்றாரு? அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார், அவர்களை அடித்து அவர்களை குணமாக்குவார். So what is his ultimate purpose in all his doings is only to heal and save us, only to give us the salvation that we need. அதனால நாம இந்த அவருடைய நியாய தீர்ப்பிலேயோ அவருடைய சிக்ஷைகளிலேயோ அவருடைய நம்மை குணமாக்குகிற அந்த ப்ராசஸ நாம சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளணும், பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளணும். endure, we need that right word, endurance. அந்த பாதையில நாம் கடந்து செல்ல நாம் அனுமதிக்கும் போது முடிவு கர்த்தர் நம்மை குணமாக்கி நாம் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாறி மற்ற மக்கள் முன்பாக கர்த்தருக்கு அடையாளமாகவும் சாட்சியாகவும் நம்மை மாற்றுவார். அதுதான் அவருடைய முக்கிய நோக்கம். நம் தன்மை வெளிப்படுத்தி கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார். God wants them to know him. அதுதான் அங்க முக்கியமான ஒரு காரியம். அப்போ இந்த பகுதிக்கு இந்த 4 வசனங்களுக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம்னா, எகிப்தும் கர்த்தரும் செய்கிற ஒரு உடன்படிக்கை அல்லது ஒரு என்ன சொல்றது, ஒப்பந்தம். அப்போ ஒரு பயத்தோடு இருந்த எகிப்தியர் இப்போ என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மனம் திரும்பி கர்த்தரிடத்துல திரும்பி அவருக்கு ஆராதனை செலுத்தவும் அவர் பலிகளை செலுத்துகிறவர்களாகவும். So they become Christians. They become instead of that mighty Egyptians, instead of that pagan Egyptians, instead of that idolatrous Egyptians, instead of that magic magicians, they become humble Christians, which is what God wants. இப்போ இதுதான் கர்த்தர் எல்லாரிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். He wants us to humble ourselves and become his children. அவரை போல மாறும். அதுதான் அவருடைய முக்கிய நோக்கம். இதுக்காக அதோடைய முடிவு எப்படி இருந்தது? They instituted true worship. ஏன்னா அவங்களுக்கு அது பழக்கமே கிடையாது. அவங்க செய்து வந்த அனைத்து அருவருப்பான காரியங்களையும் விட்டுட்டு
Now they will worship the Lord. They will build an altar to the Lord. அவன் கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து துதித்து அங்க ஒரு ஸ்தம்பத்தை வைக்கிறாங்க, அடையாளமா வைப்பாங்க. They will cry to the Lord and God will send them a savior and a mighty one to deliver them. ஏன்னா அங்க முந்தின 2ஆம் 3ஆம் வசனத்துல என்ன பார்த்தோம், ஒரு பெரிய ராஜாவை அனுப்புவேன், கொடூரமான ஒரு ராஜாவை அனுப்புவேன். இப்போ அவரை அவர்களிலிருந்து அவர் கையிலிருந்து தப்புவிக்க ஒரு பலவானை கர்த்தர் அவர்களுக்கு அனுப்புவார். நமக்கு பிரச்சனை, சோதனை, நாம படுற ப்ராப்ளம் might be a very big one, but always remember our God is bigger than all our problems. அதுதான் நம்ம எப்பவுமே ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். இந்த எகிப்துக்கு கொடுக்கிற எச்சரிக்கை, இந்த எகிப்துக்கு கொடுக்கிற தீர்ப்பு, இதுல எல்லாம் நம்ம பாக்குற காரியம் என்னன்னா இததான் நாம பார்க்கிறோம். அங்க அந்த எகிப்துல அக்காலத்துல ஒரு 600 வருஷங்களுக்கு முன்பாகவே ஒரு நல்ல ஸ்ட்ராங் சர்ச் இருந்ததாக நாம பார்க்கிறோம். அது யாரால ஃபார்ம் ஆச்சு? இந்த மக்களால. இப்படி ஜனங்கள் திரும்பி மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட இந்த எகிப்தியர்களின் மூலமாக அங்க ஒரு நல்ல சர்ச் அன்றைக்கே ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது திரும்ப ஃபுல்ஃபில்மெண்ட், கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்மெண்ட் எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தேசமாய் எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை 1000 வருஷ அரசாட்சியில when God comes again இது நடக்கக்கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ 23ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்னா, அக்காலத்திலே எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போகிற பெரும் பாதை உண்டாயிருக்கும். அசீரியர் எகிப்துக்கும் எகிப்தியர் அசீரியாவுக்கும் வந்து எகிப்தியர் அசீரியரோடும் கூட ஆராதனை செய்வார்கள். பாருங்க, நம்ம எப்பவுமே இந்த தீர்க்க தரிசன புத்தகம் எல்லாம் வாசிக்கும் போது, நம்ம தியானிக்கும் போது ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வரலாறு ஞாபகம் வச்சுக்கணும், அதே போல மேப்ஸையும் நம்ம மனதுல நினைவு கொள்ளணும். அந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ஸ் எல்லாமே நமக்கு அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இஸ்ரேல் தான் இப்ப நமக்கு மையமா இருக்கு. இஸ்ரேலுக்கு வடபுறத்துல மேல அசீரியா இருக்கு, தென்புறத்திலே எகிப்து இருக்கு இல்லையா? இப்போ இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போகிறதுக்கு ஒரு பெரும் பாதை உண்டாயிருக்கும். அது இஸ்ரேல் வழியா தான் போகும். இவங்க 2 பேருக்கும் சண்டை நடந்தாலும் இஸ்ரேல் பாதிக்கப்படும். இப்போ அங்க ஒரு பாதையே உண்டு பண்றாரு. God makes a way when there seems to be no way. அதான் our God. இப்போ அசீரியர் எகிப்துக்கு இதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது. எப்படி சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்னா இருக்கிற மாதிரி அசீரியர் எகிப்துக்கும் எகிப்தியர் அசீரியாவுக்கும் வந்து இருவரும் சேர்ந்து வேற என்ன செய்யறாங்களா? அங்க ஆராதனை செய்வார்களாம். இது பாருங்க, இததான் ஒரு கிரேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், காட்ஸ் பிளெஸிங் ஆஃப் த நேஷன்ஸ். அக்காலத்திலே மறுபடியும் இஸ்ரவேல் எகிப்தோடும் அசீரியாவோடும் மூன்றாவதாக பூமியின் நடுவில் ஆசீர்வாதமா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா, இஸ் இட் பாசிபிள்? இது நடக்குமா? நடக்கவே நடக்காது. ஒன்னோட ஒண்ணு எப்படி எதிர்த்து நின்றுட்டு எப்ப கிடைக்கும் சான்ஸ் அழிக்கணும்னு சண்டை போடுறதுக்கும் யுத்தம் பண்றதுக்கும் காத்துக்கிட்டு இருக்காங்க, அணுகுண்டு போடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. பட் திஸ் வில் ஆல்சோ ஹேப்பன் பிகாஸ் இட் இஸ் காட்ஸ் வேர்ட். நமக்கு நல்லா தெரியும், every part of this word would be fulfilled, so it will happen. அதான் நான் சொன்னேன், it might be fulfilled in the future. அவருடைய ரிட்டர்ன்ல it might happen. அவர்களை குறித்து சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். ரொம்ப நம்ம ஆண்டவருடைய அன்பை பார்த்தா அவ்வளோ ஆச்சரியமா இருக்குது, அளவில்லாத அன்பு. பாருங்க, எகிப்தியராகிய என் ஜனம், எகிப்தே கர்த்தருக்கு ஆகாது. எகிப்தியரை கர்த்தர் வெறுக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தார், அவங்க மேல அவ்வளோ கோபமா பேசிட்டு இருந்தார். இப்ப என்ன சொல்றாரு? எகிப்தியராகிய என் ஜனமும் அசீரியராகிய என் கரத்தின் கிரியையும்
இஸ்ரவேலராகிய என் சுதந்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதி. See the grades of blessing, blessedness. You become his children, then you become his workmanship, then you become his inheritance. எவ்வளவு அழகா அதை சொல்றாரு பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்டிகுலர் விதமா அவங்கள அழைத்து, பட் ஆல் பிலாங் டு ஹிம். என் 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 அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகா அதை சொல்றத நாம பார்க்கிறோம். So peace will be established. A day will come when there will be peace between Israel, Egypt and Assyria. இந்த 3 நேஷன்ஸுக்கும் அப்படி இருக்கும்னு சொல்றதே ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம். It's an amazing work of redemption, God's salvation to these nations, because they will call upon him. They will worship together. All these nations would worship together. இப்போ நீங்க இந்த சாப்டருக்கு இன்னொரு பேர் வைக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா காட்ஸ் கிரேஸ், அவருடைய கிருபையத்தான் நம்ம பார்க்கணும். தொடக்கத்தை பார்த்தா ரொம்ப தீவிரமா, ரொம்ப வேகமா, பயங்கரமா யுத்தங்கள், குழப்பங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் உண்டு பண்றாரு, அடிக்கிறாரு, இப்படி எல்லாம் பார்த்தோம். முடிவோ கிருபையிலையும் இரக்கத்திலையும் மனமாற்றத்திலையும் கொண்டு வந்து முடிக்கிறார். சோ அவருடைய கிருபைய நம்ம கொஞ்சம் விளங்கிக் கொள்வோம், திரும்பவுமா நினைவு கூறுவோம். இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய பவுல் சொன்னது போல, பாவிகளில் பிரதான பாவியாகிய நான் சொன்னது போல, the very worst of menக்கு கூட கர்த்தர் என்ன செய்வாராம்? அவருடைய கிருபையை காண்பிப்பாராம். அதற்காக அந்த கிருபையினால அவர் ஒரு இரட்சகரை நமக்கு அனுப்புவார். அந்த கிருபை நம்முடைய எல்லா சுபாவங்களையும், நம்முடைய மொழியிலிருந்து, நம்மளுடைய பேச்சிலிருந்து, நம்முடைய எண்ணங்களிலிருந்து எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரு விதமாய் அதை செய்வார். நம்ம பாக்குறோம்ல, இந்த எகிப்தியர் எப்படிப்பட்ட ஒரு ஐடல்ஸ் எல்லாம் வணங்கிட்டு இருந்தவங்க, இன்னைக்கு போய் கண்ணில் தெரியாத, அவங்களால பார்க்க முடியாத கடவுளை, கர்த்தரை அவங்க நம்பி ஆராதிக்கிறாங்க, நம்பி அவரை வணங்குகிறார்கள், தொழுகிறார்கள்னா எவ்வளோ பெரிய காரியம். ஏன்னா அவங்களா ஞானவான்கள், அறிவுக்கும் விசுவாசத்திற்கும் ரொம்ப தூரம், அப்படி விசுவாசிக்க முடியாத, அறிவு விடாது. ஆனா கர்த்தர் அப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வருவார். God's grace teaches men to pray. கர்த்தரோடு எப்படி உறவாடணும்ன்றத அந்த கிருபை தான் சொல்லி கொடுக்கும். அதனாலதான் எப்பவுமே நான் கிரேஸ்க்கு இன்னொரு வார்த்தை சொல்வேன். தயவு இதெல்லாம் நம்ம சொல்றோம், இன்னொரு வார்த்தை என்னன்னா எனேபிள்ஸ், எனேபிள்மெண்ட். நம்மை செய்ய வைக்கிற, நம்மை ஊக்குவிக்கிற, செயல்படுத்துகிற கிருபை. அதுதான் God's grace. It changes the relations of men to each other. ஒருவரோடு ஒருவர் உறவிலும் கூட, கடவுளோடு இருக்கிற உறவிலும் மனிதர்களோடு இருக்கிற உறவிலும் அது எவ்வளவு தூரம் நம்மை நெருங்க வைக்கிறதுன்றதுக்கு கர்த்தர் கிருபை தான். அது கிருபை இல்லாட்டினா நம்மளால செய்ய முடியாது, அந்த அன்பு நமக்கு வராது. அதே போல it makes men to be blessed and to be a blessing to others. நாமை ஆசீர்வதித்து நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறதற்கு அது நமக்கு உதவியாய் இருக்கும் என்று சொல்லி நாம பார்க்கணும். சரி, இப்போ நம்ம சாப்டர் 20க்கு போனோம்னா ஒரு 6 verses தான் இருக்கு. இப்போ ஐ நீட் யுவர் பெர்மிஷன். இன்னும் ஒரு 10 minutesல அதை நம்ம வேகமா பார்த்துடலாமா? ஏன்னு சொன்னா ஃபர்தரா நான் இனி ஆகஸ்ட் 20th வரைக்குமே
I may not be in a position to conduct a Bible study. ஸோ ஆகஸ்ட் 20th வரைக்கும் நமக்கு ஒரு கேப் இருக்கு. அதனால இந்த 20th சாப்டரை ஒரு 6 வசனம் தான் இருக்கு. அதனால கொஞ்சம் வேகமா முடிச்சிடலாமான்னு கேட்கறேன். எல்லாம் உங்களுக்கு அவசரமா போகணுமா இல்ல கொஞ்சம் இருந்தீங்கன்னா பாத்துடலாமா? ஓகே மேம், எனக்கு ஓகே. வாட் அபவுட் அதர்ஸ்? பாத்துடலாம் இல்ல? பாத்துடலாங்க. அனி பாத்திரலாம். ஓகே 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 அனி. சரி, அப்படின்னா நம்ம அதை முடிச்சிருவோம். ஏன்னு சொன்னா ஒரு 6 வசனம் தான் இருக்கு 20ஆம் அதிகாரத்துல. இப்போ 19ஆம் அதிகாரத்துல நாம என்ன பார்த்தோம்னு சொன்னா, ஆஹ் 19ஆம் அதிகாரத்துல நம்ம எகிப்துக்கு கொடுத்த தீர்ப்பை பார்த்தோம். அது ரொம்ப அருமையா முடிச்சு கொடுத்தாரு இல்லையா? அவ்வளவோ ஒரு ஒரு வேகமான ஒரு நியாய தீர்ப்பான பராக்கிரமமான அசைவிலேயே அசைஞ்சு அழிவு வந்துருவோங்கிற ஒரு அப்படியெல்லாம் ஒரு பிக்சரஸ் இதை கொண்டு வந்து ஃபைனலா இட் எண்டட் அப் வித் கிரேஸ் அண்ட் லவ். ஸோ வண்டர்ஃபுல் இட் வாஸ். ஸோ இப்போ 20ஆம் அதிகாரத்துல நாம என்ன பார்க்குறோம்னா, இது இன்னொரு வித்தியாச கோணம். இது எப்படி, இது மற்ற தீர்க்கதரிசிகளை எல்லாம் எப்படி ஆண்டவர் பயன்படுத்தினாரோ அது போல இங்க ஏசாயாவையும் பயன்படுத்துறார். நமக்கு எசேக்கியேல ஞாபகம் இருக்கும், ஒரு கழிச்சே படுத்திருக்கணும்னு சொல்லுவார். ஒரு நாள் பூரா ஒரு கழிச்சு படுத்திருக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு இது. ஓசியாவை வந்து ஒரு வேசிய போய் திருமணம் பண்ணுன்னு சொல்வார். ஒரு பயங்கரமான கடினமான டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ராஃபஸிய செய்ய சொல்லுவார். இப்ப இங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவரை வந்து வெறும் காலிலேயும் மேலாடை இல்லாமல் நடந்து செல்லும்படியாக 3 வருஷத்துக்கு அவர் அப்படி நடந்து செல்லும்படியாக சொல்றத பாக்குறோம். கமெண்டேட்டர்ஸ் சொல்றாங்க ஹோல் டே 3 years அப்படியெல்லாம் அவர் இருந்துக்க மாட்டாரு. எவ்ரி டே ஒரு சர்டன் அவர் சர்டன் டைம், அஃப்கோர்ஸ் ஃபார் 3 years அவர் அப்படி இருக்க சொல்லி இருந்தாரு அப்படின்னும் சொல்றாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், ஈவன் ஒன் டே இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் அஸ் இல்ல. விதவுட் த க்ளோத், ஒன்லி வித் அண்டர்வேர், இன்னர்ஸ், யூ வாக் பேர் ஃபுட் அப்படின்னா how very humiliating it is. But God wants the prophet to do it. அப்போ what we understand, அவர் சொன்னா அவர் சொல்லுவார். அவர் சொல்றதுக்கு நோக்கம் இருக்கும். இதுல நமக்கு புரியவே புரியாது. ஆனா அது எதுவுமே அவர் கேட்காம அவர் அப்படியே செய்ததாகவும் நாம் பார்க்கிறோம். எல்லா தீர்க்கதரிசிகளுமே யாருக்கெல்லாம் இப்படி ஒரு கடினமான இதெல்லாம் சொன்னாரோ அவங்க எல்லாருமே அதை அப்படியே செய்தார்கள். அது எவ்வளவு கடினமான காரியமா இருந்தாலும் இவரும் அப்படியாக செய்தார்னு சொல்றோம். இப்ப நமக்கும் இன்றைக்கு இது ஒரு பாடம். ஏன் கர்த்தரை ஃபாலோ பண்ணா இப்படி எல்லாம் கஷ்டமா இருக்கணுமா தெரியல. அவருடைய பாதை இடுக்கமான பாதை தான். ஆனா அதுல செல்லும் போது நமக்கு ஆசீர்வாதம், அவர் நம்மோட கூட இருக்கிறாரு, இதெல்லாம் இருக்கு. இப்படி எல்லாம் பிளெஸிங்ஸ் இருக்கு. அதனால அவர் சொல்றபடி நாம செய்யணும், அவ்வளவுதான். அதுதான் நாம இங்க பார்க்கிறோம். சரி, இப்போ 20ஆம் அதிகாரம் முதல் வசனம். டர்டன் அப்படின்னு அவர பேரு. அவர் ஒரு ஜெனரல், அசிரியா கிங்குடைய ஜெனரல். அன்றைக்கு அசிரியன் கிங்ஸ் நமக்கு ரொம்ப ஃபெமிலியர் வந்து செனகரிப். அவர் வந்து ஹெசேக்கியா காலத்துல, இது அதுக்கு கொஞ்சம் முன்னால. அவர் வந்து இங்க அந்த ராஜா பேரு சர்கோன். இவரும் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிங் சர்கோன். இவரை பற்றிலாம் ராஜாக்களின் புத்தகத்துல கூட இருக்கு. இந்த சர்கோனாலே அனுப்பப்பட்ட ஜெனரல் தான் டர்டன். அவர் வந்து எங்க வராருன்னு சொன்னா அஸ்டோத்துக்கு வராரு. அஸ்டோத் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பழைய மேப்ல பிலிஸ்டைன் என்கிற பெலிஸ்தியர் பகுதியில இருக்கு. இன்னைக்கு பாலஸ்டைன். அந்த பாலஸ்டைன்ல கூட 5 பட்டணங்கள் இல்ல, அஸ்கலோ, அஸ்டோத் அப்படின்னு வரிசையா அந்த பட்டணங்கள் இருக்கும். அந்த இதுல ஒரு பட்டணம் அஸ்டோத். இதன் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்த வருஷத்துல, அப்போ அசிரிய ராஜா வந்து அந்த பாலஸ்தீனியன் அந்த பட்டணத்தை அவர் வந்து
பிடிக்கிறாரு அந்த வருஷம். ஸோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிக்சர். ஸோ வி ஃபைண்ட் டாட்டன் ஆஸ் அ ஜெனரல் அண்டர் சார்கான். அதான் இவரை பற்றி நம்ம ராஜாக்களின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 18-17 வாசிக்கிறோம். அந்த வருஷத்துல டாட்டன் கேப்சர்ட் அஸ்டோத். அதுக்கு 10 வருஷம் கழிச்சுதான் செனகரிப் வந்து யூதாவை அட்டாக் பண்றாரு, இன்னொரு அசீரிய ராஜா. இப்ப இந்த அஸ்தோத் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 miles வெஸ்ட் ஆஃப் ஜெருசலம், 3 miles இன்லேண்ட் ஃப்ரம் த கோஸ்ட். அந்த கடல் மத்திய தரை கடல்ல இருந்து கொஞ்சம் 3 கிலோமீட்டர் உள்ள 3 miles, சாரி. ஸோ அவரோட அந்த அஸ்தோத்துங்கிற பட்டணத்துக்கு பெயரே ஸ்ட்ராங் ஹோல்டு, அரணான பட்டணம். இந்த பட்டணத்தை வந்து யூதா ஜனங்களுக்கு தான் அந்த கோத்திரத்துக்கு உள்ள நிலங்களை பிரித்து கொடுக்கும்போது யோசுவா கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு 5 பட்டணங்களில் உள்ள ஒரு பட்டணம். 700 வருஷங்கள் இந்த பட்டணத்தை யூத மக்கள் அவர்களை பிடிக்க முடியல. 700 வருஷங்களுக்கு அவங்கள கான்க பண்ணவே முடியல. ஆனா உசியா காலத்துல, உசியா ராஜா காலத்துல அதை யூத மக்கள் கான்கர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னைக்கும் இந்த மாதிரி தான் அங்க ஒரே கான்கரிங் அண்ட் ரிலீசிங் இந்த சூழ்நிலை தான் அங்கேயும் நடந்துகிட்டே இருக்கு. காசா அது ஒரு பெரிய பட்டணம். இந்த இதை நாம பார்க்கும்போது இந்த இடத்தை கேப்சர் பண்றதுக்கு தான் எஜிப்சியன் ஆர்மி வருகிறதையும் பார்க்குறோம். அசீரியன் கிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அதை தோக்கடிப்பாங்க, அதுக்கப்புறம் எஜிப்சியன் ஆர்மி வந்து அதை பிடிச்சுக்குவாங்க. அஸ்தோத் பார்த்தீங்கன்னா அந்த ஜூடாங்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த வெஸ்டர்ன் சைடுல பிலிஸ்டியான்னு ஒரு நேஷன், ஒரு பார்ட் ஆஃப் த லேண்ட். அதுல 5 பட்டணம் பாருங்க: எக்ரோன், அஸ்தோத், அஸ்கலோன், காசா, ரஃபா. இதுதான் இந்த 5 நகரங்கள் தான் அந்த பெலிஸ்திய நகரங்களே. இப்போ இந்த அஸ்தோத்தை பத்தி இப்ப நம்ம வாசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு மேப்ல இன்னைக்கு ரொம்ப முக்கியமா நியூஸ்ல வர்றது எது? காசா. காசாவை இஸ்ரேல் ஜனங்கள் எப்படியாக அட்டாக் பண்றாங்கிறதா இன்னைக்கு த நியூஸ். ஆனா எவ்வளவு க்ளோஸா இருக்காங்க, எவ்வளவு அவங்களுக்கு விசினிட்டி, எவ்வளவு அட்டாக்கிங்க்கு ஈஸி, இதெல்லாம் பார்க்குறோம். இதுதான் டாப்டன்கிற ஜெனரல், அவரை வந்து கமாண்ட் கொடுக்குறாரு. இப்ப 2வது வசனம்: கர்த்தர் ஆமோசின் குமாரனாகிய ஏசாயாவை நோக்கி. திரும்ப ஒரு தடவை ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட். ஏசாயா யாருன்னு திடீர்னு நம்ம மறந்துருப்போம் இல்லையா, அதனால திரும்ப சொல்றாரு. ஆமோசின் குமாரனாகிய ஏசாயாவை நோக்கி ஒரு டிஃபிகல்ட் ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. என்னது அது? நீ போய் உன் அறையில் இருக்கிற ரெட்டை அவிழ்த்து உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்று என்றார். அவன் அப்படியே செய்து வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் நடந்தான். இதுதான் இன்றைக்கும் கேப்டிவ்ஸா அப்படிதான் கொண்டு வராங்க. காசால இருந்து இஸ்ரேலுக்கு வரவங்க, இஸ்ரேல்ல இருந்து வேற நாட்டுக்கு ஹாஸ்டேஜஸா போறவங்க, அன்றைக்கு யூதர்களை பிடித்து கொண்டு செல்லும் போது, அசீரியர்கள் பிடித்து கொண்டு செல்லும் போது எப்பவுமே இப்படிதான் கொண்டுட்டு போகிறாங்க. ஒன்லி வித் அண்டர்வேர் அண்ட் பேர்ஃபுட், வேற எதுவுமே அவங்க ட்ரெஸ் இருக்காது அவங்களுக்கு. அப்படிதான் ஈவன் டுடே தே ஆர் டேக்கன் இன் தோஸ் கண்ட்ரீஸ். அப்படி ஒரு அடையாளமா அன்னைக்கு அந்த தீர்க்கதரிசியை அப்படி இருக்க சொல்றாரு. அதுதான் அங்க ரொம்ப ஒரு கடினமான ஒரு, ஏன்னா தீர்க்கதரிசிக்கு ஒரு நல்ல மதிப்பு இருந்திருக்கும், எல்லாரும் அவர் சொல்றதுக்காக பயந்து இருப்பாங்க, அவர் சொல்றதை கேட்க வருவாங்க. அப்படி ஒரு 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 உயர்ந்த ஒரு ஸ்தலத்துல இருக்கிறவரை நீ இப்படி நடக்கணும்னு சொல்லி 3 வருஷம், 1 day கூட இல்ல, 3 years அப்படி இருக்கணும்னு அவர் சொல்றத பாக்குறோம். பட் ஹி ஓபேட். இது வந்து ஒரு விசிபிள் டெமான்ஸ்ட்ரேஷன். 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னா, அப்பொழுது கர்த்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் வரும் 3 வருஷத்து காரியங்களுக்கு அடையாளமும் குறிப்புமாக என் ஊழியக்காரனாகிய ஏசாயா வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் நடக்கிறது போல அசீரிய ராஜா தான் சிறைபிடிக்க போகிற எகிப்தியரும் தான் குடிவிலக்க போகிற எத்தியோப்பியரும் ஆகிய
இளைஞரையும் கிழவரையும் வஸ்திரம் இல்லாமலும் வெறும் காலமாய் எகிப்தியருக்கு வெட்கம் உண்டாகும்படி இருப்பிடம் மூடப்படாதவர்களாய் கொண்டு போவான். So this is how they would be captured and they would be sent away. இந்த மாதிரிதான் வயசானவங்க, சின்னவங்க, பெரியவங்க எல்லாரையும் இந்த விதமாய் அவர்கள் பிடித்து செல்வார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுல எத்தியோப்பியரும் இருந்தாங்க, எகிப்தியரும் இருந்தாங்க. சோ அதை அப்படியே அவர் கீழ்ப்படிஞ்சார் அப்படிங்கிறது ஒரு முதல் பாடம். கர்த்தர் சொல்றதுக்கு கீழ்ப்படுகிறவன் தான் கர்த்தருடைய ஊழியக்காரனா இருக்க முடியும். அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, அது என்னவா இருந்தாலும் சரி. நாம செய்ய முடியாத, நாம தாங்க முடியாத அல்லது நம்மள வெட்கப்படுத்துகிற காரியங்களை கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். அப்படி சிலது செய்ய சொல்லும் போது there will be a reason for it. நம்ம ஆண்டவர் நமக்காக இப்படி நடந்தார்ல, இதே விதமாக நமக்காக அவர் பாடுபட்டாரு, சிலுவையில இப்படிதான் தூங்கினார் இல்ல. அப்போ அத நம்ம நினைத்து பார்க்கணும். நாம அதனால அப்ப எதையும் அவருக்காக செய்யறதுக்கு நாம ஆயத்தமாய் இருக்கணும். இப்ப அப்படி அவர்கள் செய்யும் போது அந்த தீர்க்கதரிசிகள் வாழ்க்கையில நம்ம என்ன பார்க்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய சித்தத்துக்கும் அவங்க எப்படி கீழ்ப்படிஞ்சாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். சோ நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை அவ்விதமாய் இருக்கிறதா? இவர்கள் கர்த்தர் சொன்னபடி இவங்க செய்யறாங்க, இவங்க வாழ்க்கையில கர்த்தர் உடைய வார்த்தை இருக்கு, அதன்படி அவங்க வாழ்றாங்க அப்படின்னு நம்ம சக கிறிஸ்தவர்கள், நம்ம சபையில மற்றவர்கள் சொல்ல முடியுமா? அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். இட் இஸ் நாட் ஒரு ஒரு விட்னஸா இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப படிச்சவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருக்கு பிரியமானவங்களா இருக்கிறது தான் முக்கியம். ஸோ அது எப்ப முடியும்? கர்த்தரோடு இருக்கிற உறவில நாம் பலப்படுது. அனுதினமும் அவருடைய உறவில, ஜெபத்துல, வேத வாசிப்புல நம்ம இருக்கும்போது தான் அது செய்யும். இப்ப 5ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்னா, இந்த கடற்கரை குடிகள் தாங்கள் நம்பியிருந்த எத்தியோப்பியாவை குறித்தும் தாங்கள் பெருமை பாராட்டின எகிப்தை குறித்தும் கலங்கி வெட்கி, இதோ அசிரிய ராஜாவின் முகத்துக்கு தப்பும்படி நாங்கள் நம்பி சகாயத்திற்கென்று ஓடி வந்து அண்டினவன் இப்படியானானே, நாங்கள் எப்படி விடுவிக்கப்படுவோம் என்று அக்காலத்திலே சொல்வார். ஒன்ஸ் அகெயின் God wants to remind them. நீ அண்டி ஒண்டி ஓடி போனையே, அவங்க எல்லாம் உன்னை காப்பாற்ற முடியாது. No human help can protect you other than God's help. அப்படிங்கிற முக்கிய செய்தியை சொல்றதுக்கு தான் இந்த 6 வசனம். அதுக்கு இப்படி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். அன்னைக்கு இப்படி இதெல்லாம் தேவையா இருந்தது. இன்னைக்கும் கூட நமக்கு ஏதோ சில விஷயங்கள்ல இந்த கடினம் இருக்கு, அக்செப்ட் பண்றதுக்கு, ஏத்துக்கிறதுக்கு. ஒருவேளை நமக்கும் கூட ஒரு சில கடினங்கள் உண்டு. அதை தான் கர்த்தர் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். So when our expectation is wrong, when we glorify in something wrong, the Lord will find a way to make those things disappoint us. எதை நாம ரொம்ப எதிர்பார்த்திருக்கிறோமோ அது நம்மை ஏமாற்றிவிடும். அதுவா இருக்கலாம், அவர்களா இருக்கலாம், அந்த பர்சனா இருக்கலாம், எதுவானாலும் that might disappoint us. So we have to be very very careful. யூதா எக்ஸ்பெக்டேஷனோட எதுல இருந்துச்சு? எத்தியோப்பியா இருந்தது. They looked upon Ethiopia and they looked upon Egypt for glory. பட் இப்ப அவங்க எப்படி இருக்காங்க? மொத்தத்துல பயந்து கலங்கி போய் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த செக்யூரிட்டியும் இல்லை, கர்த்தர் ஒருவரே. சோ எல்லாமே நம்ம கர்த்தரை நம்பி இருந்தா தப்பிச்சோம், இல்லைன்னா அப்படித்தான் அப்படிங்கிறத அங்க சொல்றதுக்குதான்
எந்த அளவுக்கு போகணும்னா அந்த அளவுக்கு ஹியூமிலியேட் ஆனாலும், அந்த அளவுக்கு நம்ம ஹம்பிள் ஆனாலும், நம்மை தாழ்த்தினாதான் நமக்கு அந்த பெனிஃபிட்ஸ் இருக்கும். நாட் ஆல்வேஸ், not always. God doesn't want us to always be in this level, but we do not know why at times he does that. ஏன் தெரியாது. ஒருவேளை நம்முடைய கடினங்கள், நம்முடைய இருதய கடினங்கள், அது நாம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம மற்றவர்களோடு இருக்கிற உறவுல நம்ம நல்ல அன்போடு நம்ம இருக்கும்போது நம்முடைய காரியங்கள் கர்த்தரோடு சரியா இருந்தா அவர்களோட நாம சரியா இருக்க முடியுங்கிறது தான் இங்க. There will be times when we are ashamed, but நம்மோடு இருக்கிறவர்களினாலே சில சமயம் நமக்கு என்ன ஆகும், வெக்கமாகும். நாம நல்லா தான் இருக்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள்னாலே நமக்கு நீங்கள் இப்படி வெக்கங்கள் ஏற்படலாம். பட் ஸ்டில் இப்படி காலங்கள் மாறும்ன்றத அவங்க அதை பார்க்கறோம். கேள்விகள் என்னன்னு சொன்னா, sometimes we flee to wrong places, sometimes we put our expectations on wrong things, sometimes we look upon something for in the wrong place for glory. So God wants us to love him as he loves us. He loves me, God loves us. நாம கர்த்தரை விட்டு வேற எதையாவது அன்பு செலுத்துகிறோமா, வேற எதன் மேலாவது அன்பு செலுத்துகிறோமா? விட்டு விட வேண்டும், நாம் அதை விட்டு விலக வேண்டும். Fleeing to the right place, moving to the right place from the wrong places. இதுதான். That means turning from sins and running to Jesus. ஸோ இந்த முக்கியமான காரியங்களை நாம் செய்யும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த 6 வசனத்துல முக்கியமா நமக்கு சொல்ற ஒரு செய்தி, ஒருவேளை நீங்க அவமானப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம், வெட்கப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம், but there is a purpose and God will definitely honor even that. ஏன்னா நீ கீழ்ப்படிஞ்சிருக்க, அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த அவ்விதமாய் உன்னை தாழ்த்துவதற்கு விட்டு கொடுத்தும் போது, அந்த விட்டு கொடுக்கிறது தான் ஃப்ளீயிங் ஃப்ரம், அந்த விட்டு கொடுக்கிற அந்த காரியங்களை செய்யறப்போ கர்த்தர் நம்மை பெரிதாய் ஆசீர்வதிப்பதற்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஜெபிக்கலாம். நல்ல பரம தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அளவற்ற அன்பிற்காகவும் ஈடற்ற கிருபைக்காகவும் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபையினால ஆண்டவரே, நீர் எங்களை எவ்வளவாய் நடத்தி வந்திருக்கிறீர் சுவாமி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்நாளிலும் கூட எவ்வளவு தடைகள், எல்லாவற்றின் மத்தியிலும் நீர் இந்த தியானத்தை நடத்த நீர் உதவி செய்தீர். ஆண்டவர் இந்த ஸ்டடி முடிக்க இந்த 20 சாப்டர்ஸை எவ்வளவு பெரிய கிருபை சுவாமி. 1/3 of the book of Isaiah, I think almost we are going to complete. அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். such a vast book, எவ்வளவோ காரியங்கள் இதுல வச்சிருக்கீங்க, எவ்வளவு எங்களுக்கா வச்சிருக்கீங்கப்பா. அது திரும்ப திரும்ப நாங்க வாசிக்கிறதுக்கு, அதை தியானிக்கிறதுக்கு எங்களுக்கு நீர் உதவி செய்து வருகிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்நாளிலும் கற்றுக்கொண்ட காரியங்களை எங்க வாழ்க்கையில அபியாசிக்க உதவி செய்யும். ஒருவேளை இன்னும் ஒரு 20 நாட்களுக்கு பிறகுதான் நாங்க மறுபடியும் சந்திப்போம் சுவாமி. அம்மட்டும் இந்த ஸ்டடியில இருக்கிற இணைந்திருக்கிற அனைத்து பேரையும், இன்றைக்கு வர முடியாதவர்களையும் நினைக்கிறோம் சுவாமி. எல்லாருக்கும் நல்ல சுகத்தை பலத்தை கட்டளைத்து இந்நாட்கள்ல நல்ல ஒரு இந்த காரியங்களை நாங்க நல்லா திரும்ப திரும்ப எப்படி ஆசை போடுகிறது போல இந்த காரியங்களை யோசித்து தியானித்து இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு, இன்னும் உமக்கு பிரியமா ஆகிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய கிருபையும் அன்பும் எவ்வளவு பெரியது சுவாமி. நீங்க தண்டிக்கிறதுக்கும் தீவிரமா இருக்கீங்க, அதை விட தீவிரமா எங்களை அன்பு செலுத்துறதுக்கு நொட்டி பொழுதுல மாற்றி போடுகிற தேவனா இருக்கிறீர். அவ்வளோ கடினமானவங்கள, அவ்வளோ இருதய கடினம் உள்ளவங்கள
மாத்துறீங்க சுவாமி, மாத்திடுறீங்க. ஆனா நாங்க அதை மிஸ் பண்ணிடாதபடி எங்களுக்கு ஜாக்கிரதையையும் எங்களுக்கு அந்த கிருபையையும் தரும்படியாய் உண்மை நோக்கி நாங்க ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. பொறுப்பேற்றுக்கொள்ள வழிநடத்தும். எங்க தனிப்பட்ட தேவைகள், குடும்ப காரியங்கள், பிரயாணங்கள், போக்குவரத்து, ஆண்டவரே இன்னும் இருக்கிற சுகவீனங்கள், இருக்கக்கூடிய மற்ற மெடிக்கல் ஹெல்ப்ஸ் எல்லாவற்றுக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் கூட இருந்து ஆசீர்வதித்து எங்களை ஒவ்வொருவரையும் உமக்குள்ளாக நல்ல புஷ்டியாக, ஆண்டவரை செழிப்பாக, ஆவிக்குரிய விதத்துல சரீர பிரகாரமாக help us to be a blessing, help us to be blessed and to be a blessing to others. Lord, we surrender it to your hands. In Jesus' name we pray. Amen. Amen. So thank you everyone. Thank you, Thank ma'am. you, Annie. Thank you. God bless you. God bless you.